அதுக்காக நான் வர்றேன். ஏற்கனவே நான் வந்திருக்கிறேன், பாளையங்கோட்டை சிறைக்கு வந்து பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மார்க்கண்டேயன் அவர்கள் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு கிட்டத்தட்ட 8 நாட்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த அரசை வந்து தவறாக பேசிட்டாரு, அவர் மீது வழக்கு போட்டு ஒரு மிரட்டுகின்ற பணி இந்த தாவேக அரசு செஞ்சு கொண்டிருக்கிறது. எங்களுடைய தலைவர் அறிவுறுத்தல் அவரை சந்தித்து அவர் நலம் விசாரிக்கிறதுக்காக அறிவுறுத்திருக்கு. நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதுக்காக அவர் பார்க்கறதுக்காக வந்தேன். நானும் நம்முடைய முன்னாள் அமைச்சர் கீதா சிவன் அவர்களும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் இன்னைக்கு போய் நேரில் அவரை சந்தித்து நல்லா விசாரிச்சுட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப தைரியமாக இருக்கிறாரு, மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. அரசினுடைய ஒரே பணியாக தான் அதை பார்க்குறேன். வேற என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சோஷியல் மீடியாவில் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க சொல்லப்போனால் தூத்துக்குடியில் திருநெல்வேலியிலலாம் வந்து தாவேக நிர்வாகிகள் மீது அவங்களுடைய கட்சிக்காரங்களே வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். அதை பற்றிலாம் இந்த அரசு கொஞ்சம் கூட அதுக்கெல்லாம் செவி சாய்க்காம, இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய கட்சிக்கு நிர்வாகிகளே இன்றைக்கி பல்வேறு புகார்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றிலாம் இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்குவதிலும் சோஃபா கொடுத்து, உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்கிறேன்னு, அவங்களுக்கு தெரியும், அவங்கள தான் சொல்கிறேன்னு, இந்த பணிகளை இந்த அரசு முழு நேரமாக 24 hour ஜாபாக செஞ்சு கொண்டிருக்கிறது.